தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு விஷயத்த சொல்லலாம். ஒன்று, அவர் 30 வருஷத்துக்கு மேலே சம்பாரிச்சிருக்கக்கூடிய அவருடைய ரசிகர் பட்டாளம், அதுக்கப்புறமும் அவருக்காக விசுவாசமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள், இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மனிதனுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே காத்து கிடந்தாலும், இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலாகவே தளபதி விஜயே ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல்லையும் அப்செட்லேயும் வந்திருப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனுடைய வெற்றியை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் கொண்டாடினாலும் அவனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில முக்கியமானவர்கள், அதாவது மனைவி, பிள்ளைங்க இவங்க கொண்டாடும் போது தான் அது முழுமையடையும். ஆனால் அந்த கொடுப்பனை இப்போ தளபதி விஜய்க்கு இல்லை. சரி, இதுதான் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ தளபதி விஜயினுடைய மனைவி சங்கீதா லண்டனில் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு இவர் பதவி ஏற்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி டக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப எமோஷ்னலில் மயங்கி விழுந்திருக்காங்க. மயங்கி விழுந்தவங்களை இப்போ ஹாஸ்பிட்டலில் அதாவது வர வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்தோன்னா அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனால் மயங்கி விழுந்ததுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் பார்த்தோன்னா இருக்கு அப்படின்னு அவருடைய வட்டாரங்கள்ல இருந்து பார்த்தோன்னா சொல்லப்படுது. அந்த மயங்கி விழுந்தது எமோஷ்னலா, இல்லை கோபமா, இல்லை விரக்தியா, வைராக்கியமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.